பண்டிதர் ராமர் வாழ்க! 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 நீ ஒரு முட்டாள். இப்ப கூட நேரம் இருக்கு, ஓடி போயிடு. மறுபடியும் திரும்ப இங்க வந்துடாத. குறைஞ்சபட்சம் உயிரோடையாவது இரு. எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது ஆச்சாரியாரே? கடவுளோட பார்வையிலிருந்து யாராலும் தப்பிச்சு போட முடியாது. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். வேண்டுகோளா? என்னன்னு சொல்ல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் என்னுடைய பிண்டத்தை தானம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சொல்லுங்க ஆச்சாரியாரே, எனக்காக நீங்க அதை செய்வீங்க இல்லையா? மகாராஜா, இந்த கொடுமையை தடுத்து நிறுத்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணனோட பயணம் சுகமாவும் பாதுகாப்பாவும் சொர்க்கத்துக்கு போயிட்டு வருமாறு நாம பிரார்த்திப்போம்.
குருஜி, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு மரண படிக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்க. குறைஞ்சபட்சம் அவருக்காக வேண்டாவது செய்யுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, பஸ்பம் ஆயிட்டாரு. என்ன இது? பண்டிதன் ராமகிருஷ்ணனோட ஆபரணங்கள். அப்படின்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் கடவுளே! சுவாமிஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்க இருக்காரு? நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனை சொர்க்க யாத்திரைக்கு அனுப்பி வச்சிட்டேன். இப்ப அவரு சொர்க்கத்துல இருப்பாரு. எனக்குள்ளேயே சக்திகள் இருக்கு. உயிரோடு இருக்க மனுஷனையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும். நான் எல்லாரோட சக்தி வாய்ந்தவன். நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். ஆத்மான்றது அழியாதது. விஜயநகர வாசிகளே, இங்க கூடியிருக்கிற எல்லாரும் அவங்க வீடுகளுக்கு போய் சேருங்க. இது என்னுடைய வேண்டுகோள். அடுத்த அமாவாசை அன்னைக்கு இதே இடத்துல நாம மறுபடியும் சந்திப்போம். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராய மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராய மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராய. ஆச்சாரியாரே, இந்த மாந்திரீகன் அதான் நீங்க ஏற்பாடு பண்ணவர். அடுத்த அமாவாசை வரைக்கும் அவர் உங்க பாதுகாப்புல இருப்பாரு. அதுக்கு என்ன அவசியம்? அவசியம் இருக்கு ஆச்சாரியாரே, மிகப்பெரிய அவசியம் இருக்கு. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் அடுத்த அமாவாசைக்குள்ள திரும்ப வரலன்னா அப்ப இந்த நபரை மரணப்படுக்க மேல படுக்க வைக்க போறோம். என் சுவாமி இப்ப இந்த உலகத்திலே இல்ல. எல்லாருமா சேர்ந்து ஒரு அநியாயமா கொண்டுட்டாங்க. என்ன விதவை ஆக்கிட்டாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். நானே அவனை மரணத்துல தள்ளி விட்டுட்டேன்னு. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு பதிலா நானே செத்துருக்கலாமே. கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அல, நீங்க ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? லாமா சொல்கத்துக்கு தானே போயிருக்கான். அவளே சொன்னால 1 மாசத்துக்குள்ள திரும்பி வந்துடுவேன்னு. இனிமே அவரு என்னைக்கும் திரும்பி வரவே மாட்டாரு. நீ போய் சொல்லால, அவன் கண்டிப்பா வருவான். இது என்ன சத்தம்?
அம்மா பூதோ பூதோ. மா, இதுங்க தடுக்கெல்லாம் பயப்படாதம்மா. ஏன்? ஐயோ, அதுங்களுக்கு வலிக்காது இல்லம்மா. ஐயோ, நெஞ்ச நிமிர்த்தி பார்க்கல. அது ஏதோ சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பசியோட இருக்கு போல இருக்கு. என்ன சாரதா, வந்துட்ட போல இருக்கு. இது லாமாவோட குரலாச்சு. என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? எவ்வளவு நேரம் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? பயங்கர பசியில இருந்தேன், அதான் மொத்த தர்பூசணியையும் நானே சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி, நீ சட்டுப்புட்டுன்னு போய் சமையல் வேலையை கவனிப்போ. சரி, இன்னைக்கே சமைக்கிறதுக்கு இவ்வளவு தாமதம்? எனக்கு பயங்கர களைப்பாவும் பசியாவும் இருக்கு. சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தால கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். சரியா? பூதோ, லாமாவோட பூதோ தர்பூசணி சாப்பிடுது. ராமா, மகாராணி சின்னாதேவி, வர வழியில நீங்க என்கிட்ட பேசவே இல்லை. என்ன காரணம்? உங்க ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கு? மகாராஜா, இந்த சீட்டை எடுத்து படிச்சு பாருங்க. சீட்டா? என்ன எதுக்காக வர சொன்னீங்க? இத கேக்கதான் மகாராணி. உன்னோட உடல் நலம் சரியா தானே இருக்கு. ஆனா நீ என்னடானா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. மகாராஜா, மகாராணி சின்னாதேவி உங்ககிட்ட உங்களுக்காக உங்க மனைவியா இருக்கிறதுனால எல்லா கடமைகளையும் செய்வேன். ஆனா உங்ககிட்ட பேச மாட்டேன். ஆனா என்ன காரணம்? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட நீங்க என்கிட்ட இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன், நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு செஞ்சது மிகப்பெரிய அநியாயம். ஒன்னும் தெரியாத அப்பாவியோட உயிரை நீங்க எடுத்திருக்கீங்க. ஆனா பண்டித ராமகிருஷ்ணா சொர்க்கத்துக்குள்ள போயிருக்காரு. வர அமாவாசை அன்னைக்கு மறுபடியும் விஜயநகரத்துக்கு வந்துட போறாரு. மகாராணி சின்னாதேவி, பண்டிதன் ராமகிருஷ்ணன மாதிரி ஒரு மகா ஞானியையும் ஒரு புத்திசாலியையும் நான் இந்த மாதிரி செய்வேன்னு உன்னால எப்படி யோசிக்க முடிஞ்சது? பண்டிதன் ராமகிருஷ்ணன் நல்லா இருக்கான், அதோட உயிரோடவும் இருக்கான். தயவு செஞ்சு என்ன நம்பு. நீ பார்த்ததும் நீ யோசிக்கிறதும் உண்மை இல்லை. உண்மை என்னன்னு உனக்கு நிரூபிக்கிற. உண்மையா? பண்டிதன் ராமகிருஷ்ணனோட பேர் அந்த சீட்ல வந்ததுமே, அவன் ஸ்வர்க்கத்துக்கு போக தேர்ந்தெடுக்கப்பட்டதுமே, நான் மகா மந்திரியை சந்திச்சு அவரோட சேர்ந்து ஒரு திட்டம் போட்டேன். பண்டிதன் ராமகிருஷ்ணனோட வீட்டுல இருந்து அவனுடைய மரண படுக்கை வரைக்கும் பூமிக்கு அடியில ஒரு ரகசிய சுரங்கத்தை உருவாக்குங்க. அந்த சுரங்கம் வழியா பண்டிதன் ராமகிருஷ்ணன் பாதுகாப்பா வெளியே வருவான். உத்தரவு மகாராஜா. மகாராஜா, ஆர்வத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களுடைய ஆர்வம் என்னுடைய ஆணை. என்ன கேட்கணுமோ கேளுங்க. நன்றி மகாராஜா. மகாராஜா, என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணனை காப்பாத்த நினைச்சிருந்தா, அப்போ சொர்க்க யாத்திரை திட்டத்துக்கு நீங்க எதுக்கு ஆமோதிச்சீங்க? பண்டிதன் ராமகிருஷ்ணன் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்த அமாவாசை வரைக்கும் என்னுடைய கண்ல
படாம எப்படி இருக்க போறான்னு நான் பார்க்க விரும்புறேன். அவனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் அறிவுக்கும் நான் வச்சிருக்கிற பரீட்சை இது. நல்ல திட்டம் மகாராஜா. மந்திரியாரே, நீங்க எனக்கு ஒரு வாக்களிக்கணும். சொல்லுங்க மகாராஜா. நம்மோட இந்த திட்டத்தை பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. அவன் பாதுகாப்பா வெளியே வரதுக்கான பாதைய நான் தான் உண்டாக்குனேன்னு சொல்லக்கூடாது. மகாராஜா, நீங்க மகான், நீங்க ஒரு கருணை வள்ளல். நீங்க உங்க நாட்டு மக்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மகாராஜா. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? போதும் போதும் போதும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேச மாட்டேன்னு இப்ப பேச ஆரம்பிச்சதும் நிறுத்தவே மாட்டேங்கிற. அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா சொர்க்கத்துக்கு போகவே இல்லையா? இது ஏமாத்த வேலை. மகாராஜா, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியே இல்ல. உங்களுக்கு தெரியுமா அவருக்கு எவ்வளவு சோடா இருந்திருக்கும். இந்த காரணத்துக்காக நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் மகாராஜா. போங்க. இல்ல சின்ன மகாராணி, இவ ஏன் இவ்வளவு விசித்திரமா இருக்கா? முதல்ல இவளுக்கு பிரச்சனை என்னன்னே புரியல. பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிச்சு சொன்னதும் இப்ப அதை நினைச்சு இவ கோச்சிக்கிறா. நான் அவளை என்னதான் பண்றது? நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க என்னோட சவாலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். நம்ம சவாலா? ஆமா, நம்ம சவால் தான். அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவாரா, வரமாட்டாரா? நிச்சயமா. எனக்கு அந்த சவால் நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா நீ தோல்வியை ஏத்துக்க தயாரா இரு. ஏன்னா பண்டிதன் ராமகிருஷ்ணனால ஒரு மாசம் முழுக்க மறைஞ்சு இருக்க முடியாது. மகாராஜா, அவர் பண்டிதர் ராமகிருஷ்ணா. கண்டிப்பா ஏதாவது ஒரு தீர்வை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்புறம் இந்த சவால்ல நிச்சயமா நான் தான் ஜெயிக்க போறேன். உன்னுடைய பிரமையில இருந்து வெளியே வந்துரு மகாராணி. ஏன்னா இந்த சவால்ல ஜெயிக்க போறது நான் தான். நான் பூதம் இல்லன்னு இப்பவாத நம்பிக்கை வந்துருச்சுல. பத்திரமா திரும்பி வந்திருக்கேன். ஆனா மத்தவங்களுக்கு தெரியாம எப்படி வந்தீங்க? ஏன் இது மத்தவங்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆனா அமாவாசைக்கு இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல நம்மளால அந்த ரகசிய வழியை உருவாக்கிட முடியுமா? ஒரு நாளுக்குள்ள இதெல்லாம் எப்படி சாத்தியமாக முடியும்? ஒருவேளை அந்த ரகசிய வழியால வெளியில வர முடியலன்னா வேற ஏதாவது ஒரு வழியை நாம தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? அப்படின்னா அதாவது ஒரே நாள்ல ரகசிய வழியை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால ஏற்கனவே ரகசிய அறை இருக்கிற இடத்துல அந்த மரணப்படுக்கையை நாம ஏற்பாடு பண்ணுவோம். நானும் அதை பயன்படுத்தி சுலபமா வந்து சேர்ந்துடுறேன். நீங்க நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆழ்ந்த பிரார்த்தனையில இருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நான் அங்க புகையை உருவாக்குனேன். இப்ப நான் அடுத்த ஒரு மாசம் வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம இருக்கணும். குறிப்பா தாத்தாச்சாரியர் கண்ணில படாம இருக்கணும். அதனால இந்த ஒரு மாசம் நான் ரொம்ப நல்லா ஓய்வெடுக்க போறேன். இது அழுவறதுக்கான நேரம் இல்ல, புத்திசாலித்தனமா இருக்க வேண்டிய நேரம். போது குருதேவா, எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டு இருப்பீங்க? உங்க கண்ணீரால இந்த பாத்திரமே நிறைஞ்சு வழியுது குருநாதா. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. நெருப்புல விழுந்து பஸ்பம் ஆயிட்டான். ஊரை விட்டு ஓடி போயிருந்தா என்ன குறைஞ்சா போயிருப்பான். அநியாயமா இப்படி உயிரை விட்டுட்டானே. இந்த பாவத்தை நான் எப்படி போக்கிப்பேன்? இந்த பாவத்தை நீங்க அனுபவிச்சே தீரணும் குருநாதா. அதுவும் இந்த ஜென்மத்திலே நீங்க அனுபவிக்கலாம். நீங்க மோசமான ஒரு பாவி. அடுத்த ஜென்மத்துல நீங்க ஒரு விஷக்கிருமியா தான் பிறப்பீங்க. நான் சாப விடுறேன். நீங்க பண்ண இந்த பாவத்துக்கு நீங்க ஒரு குளிரான தண்ணில நின்னா கூட அது உங்களை அப்படியே எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். உங்களை சும்மா விடாதே. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்குல்ல. என்ன? உங்க ஆபரணங்களை எதுக்காக அங்க விட்டுட்டு வந்தீங்கன்னு தான் தெரியல. அம்மா, அந்த நெருப்பு குண்டும் ஆறி போறதுக்குள்ள அங்க எதுவும் கிடைக்கலன்னா முதல்ல அந்த ஆச்சாரியாருக்கு தான் சந்தேகம் வந்திருக்கும். அதோட ஏன் ஆபரணம் நெருப்புல எரிஞ்சு போகாது. அதான் பிரச்சனை நடந்துருச்சுல. ஒரு பிரச்சனையுமே இல்ல, அது ரெண்டுமே போலி ஆபரணங்கள் தான். இதெல்லாம் எதுக்கு நீங்க முன்னாடியே எங்க கிட்ட சொல்லவே இல்ல? நான் எவ்வளவு அழுதம் தெரியுமா? ஒரு பொண்ணால என்னைக்காவது அவ ரகசியத்தை காப்பாத்திக்க முடிஞ்சிருக்கா? ஒருவேளை நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருந்தா நிஜமாவே நான் போய் சேர்ந்திருக்க மாட்டேன். சரி, எடுத்துக்கங்க. அம்மா இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தர போறாங்க. அடி தலை போலாங்க.
மறுபடியும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? பார்க்கலாமே. என்னது? சரி சரி, பண்ண மாட்டேன் கண்டிப்பா. ஆனா இப்ப நான் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நேரத்துல ஆச்சாரியார் அங்க என்ன யோசிக்கிறாருன்னு தான்.